ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பைக்கிங் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். அதாவது இந்த மவுண்டைன் பைக்கிங் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி தான் அது சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுதான் சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் தான் அந்த மவுண்டைன் பைக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எப்படி வின்டரில் வந்து ஸ்கீயோ. அது என்னப்பா மவுண்டைன் பைக்கிங் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுண்டைன் பைக்கிங்கிறது என்னதுன்னா அது வந்து ஸ்போர்ட். அது வந்து எப்படின்னா ஆஃப் ரோடில் ரைட் பண்ணுறது தான் அந்த ஸ்போர்ட். அது என்ன ஆஃப் ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ரோடு இருக்காது. ஆனால் கல் மண் அந்த மாதிரி இடத்துல ஒரு பாத் மாதிரி இருக்கும். அதில் போகிறது தான் அந்த ஸ்போர்ட். ஸோ அது பேர் தான் மவுண்டைன் பைக்கிங். சும்மா இருந்தால் இங்கெல்லாம் கல் மண் இருக்குது, இப்படி இதிலலாம் ஏறி போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்குன்னு சில டெடிக்கேட்டடான ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் பண்ணால் சேஃபாக பண்ணலாம் விஷயம். இன்னொன்று வந்து அதுக்குன்னு பாத்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா அங்கேருந்து வியூஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்ம அப்படி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்மரிங் அப்படின்னு ஒரு மவுண்டைன் தான் நம்ம போகிறோம். சரி, எல்லாத்துக்கும் மேலே முதல்ல நம்மக்கிட்ட ஒரு பைக் வேணும் இந்த மவுண்டைன் பைக்கிங் பண்ணுறதுக்கு. அது வந்து நீங்கள் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஓன் பைக்கே எடுத்துகிட்டு போகலாம். நான் அப்படி தான் என்னோடய ஓன் பைக்கை தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து ஒரு பிகினர் மவுண்டைன் பைக் மாதிரி தான், ரொம்ப அட்வான்ஸ்லாம் கிடையாது. நான் அப்படி பறக்கலாம் போகிறதில்ல. ஸோ இந்த மவுண்டைன் பைக்கிங் எடுத்துகிட்டு தான் நான் இன்றைக்கி அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கே நான் போகிறேன். இந்த மவுண்டைனுக்கு நான் எதில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் தான் போகிறேன். எப்படி பைக்கில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த ஊரில் வந்து இதை வந்து பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து சைக்கிள்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் பைக்குன்னு சொல்கிறது வந்து இந்த ஊரில் வந்து மோட்டார் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த பைக்கை வந்து நான் வந்து எப்படி ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த செம்மரிங்கிற பிளேஸ் நான் இருக்கிற கிராட்ஸ் அப்படின்ற ஊரில் இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த மவுண்டைன் பைக்கை நான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்குன்னு தனியாக டிக்கெட் புக் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா €5. இப்படி ட்ரெயின்குள்ளே வந்த உடனே நிறைய பைக் விற்கிற ரேக்ஸாக இருக்கும். ஸோ அதில் உங்களோட பைக்கை கொஞ்சம் இன்க்ளைண்டாக அப்சைட் டவுனாக நிப்பாட்டணும். இது என்னோடய ஃபஸ்ட் டைமுன்றனால ட்ரெயினில் பைக் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு டூ இட். ஸோ இப்போது அந்த செம்மரிங் அப்படின்ற ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அண்ட் இந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மவுண்டைன் ரயில்வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1854 இந்த மிஷினரி எந்த ஒரு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் 20,000 ஒர்க்கர்ஸ் வச்சு மட்டுமே இந்த மொத்த மவுண்டைன் மேலே ஒரு ரயில்வே கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மவுண்டைன் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி ஒன்று கொண்டு வந்துச்சாமா மவுண்டைன் ரயில்வே இன்ஜினியரிங்கில். இது வந்ததுக்கப்புறம் தான் உலகத்தில் நிறைய இடத்துல வந்து மவுண்டைன் ரயில்வே வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ எஸ், இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான செம்மரிங். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து மவுண்டைன் பைக்கிங் பண்ணுற பிளேஸ்க்கு முன்னாடி போகிற அந்த 2 பசங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பைக் பண்ண போகிறோம். இப்போ தான் டிக்கெட் எடுத்தேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட விலை வந்து €39. அதாவது ஹாஃப் டே ப்ரைஸ் வந்து €39. ஸோ இப்போ மணி 9:30, நான் 1 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் போதும். ஏன்னா அதுக்கே டயர்டாகிடும் மவுண்டைன் பைக்கிங். ஸோ அதனால் 1 மணி வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வின்டரில் வந்து ஒரு ஸ்கீ ஸ்டேஷனாக தான் இருக்கும். இப்போ வந்து அது மவுண்டைன் பைக்கிங், ஹைக்கிங், மவுண்டைன் காட் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ சம்மரில் வச்சுருப்பாங்க. இப்போது அங்கே லிஃப்ட்லாம் போயிட்டுருக்குல்ல, ஸோ அந்த லிஃப்ட்டில் தான் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு மவுண்டைன் டாப்புக்கு போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Can you please help me with this? It's my first time. Yeah. Next one. Okay. Oh, no, this is one. It's So too you left. just go in. Okay. Hold it like this. Ouch. Just keep like this. Oh. Put the tire between your legs. So it doesn't- Okay. Perfect.
இப்போது அந்த மவுண்டைன் டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருந்து தான் நான் வந்து கீழே டவுன்ஹில் பண்ணி போக போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பாத்ஸ் உண்டு. ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் அப்படின்னு நிறைய உண்டு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான பாத்தில் மட்டும் தான் போக போகிறோம். நோ ரிஸ்க். ஒரு சின்ன ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஏன்னா நம்ம வந்து சாகசம்லாம் பண்ண போகிறது இல்லை. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸியான லைன்ஸில் அப்படியே பைக் பண்ணி கீழே போக போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா மவுண்டைன் டாப். ஸோ இங்கே தான் நிறைய மவுண்டைன் பைக்கர்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் இப்போ வந்து கீழே டவுன்ஹில்லில் போவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது வாங்கிக்கணுன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹைக்கிங் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேலேயும் ஹைக் பண்ணி போகலாம். கிட்ஸ் விளையாடுறதுக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மவுண்டைன் ஸ்டேஷன் இது. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கும் இருக்குது. வந்து மேலே அந்த 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 இதுலேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் மாதிரி ஒன்று ஜம்ப் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதனால் சம்மரில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய பேருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லோவாக. இந்த மவுண்டைன் பைக்கிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மொதல் விஷயம் என்னென்னா யூ நீட் அ ஹெல்மெட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸஸ் ஒன்று வேணும். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். அண்ட் ஆல்சோ டர்ட் வந்து ரொம்ப கண்ணில் வந்து விழும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளவ் வந்து வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீ பேட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஷூஸ், நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டர்டியான ஹைக்கிங் ஷூஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நான் அப்படியே ஒவ்வொன்றா மாட்டிட்டு அப்படியே நம்ம கீழே போகலாம். ஆல்ரைட், இப்போ கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. எவ்ரிதிங் இஸ் ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ நம்ம பொறுமையாக போகலாம். இந்த மவுண்டைன் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் சன்னி டே டுடே, வெதர் நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுதான் 3ஆவது நம்பர் ட்ரை. அப்படியே பொறுமையாக போகலாம். பாருங்க எவ்வளோ கோவடாக இருப்பாங்க. த்ரீக்கு வந்தாச்சு. அப்பாடா, நம்ம பொறுமையாக இந்த 3லேயே போயிட்டுருப்போம். ஒன்லி பிரேக்கிங் மட்டும்தான். மவுண்டைன் பைக்கிங்லாம் கீழே ஸ்லோவாக போகலாம். அங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ நல்லாயிருக்கு. மேலே அப்படியே கேபிள் கார் பறந்துட்டுருக்கு. கீழே அப்படியே வியூவை பாருங்கள். ஐயோ செமையாக இருக்குது. பாருங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து பிரேக் அடிச்சிருக்காங்க. பொறுமையாக போவோம். இங்கே பாருங்க மேலே ஒரு இது மாதிரி இருக்கு. க்ளவுஸ் போட மறந்துட்டேன். ஏண்டா எடுத்துகிட்டு வந்து க்ளவுஸை போட்டியாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரோடு இருக்காது, வெறும் கல்லும் மண்ணும் மட்டுமே தான் இருக்கும். மேலே ஹெலிகாப்டர்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே, அப்பா பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வேகமாக போனாலும் கஷ்டமாயிடும். ஓகே, லெட்ஸ் கோ. ஆமாம், இங்கே பாருங்க பறந்துட்டு வராங்க எம்மாடி. இங்கே பாருங்க இந்த மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க மவுண்டைன் பைக்கிங் பாத்தில். அழகாக அப்படி கர்வ் பண்ணி போகிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே போக போகிறோம். செமையாக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹைக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹலோ,
ஸோ அந்த பாத் வந்து அப்படியே இந்த மெயின் இதில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அப்பா என்ன ஸ்பீடு, இதுக்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடாது. ஓகே, என்ன ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா, அம்மா அடி மெதுவாக போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்ப வார்மாலாம் இல்லை, சம்மர்னாலுமே ரொம்ப இன்றைக்கி வார்மாலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரீஸ் இருக்குது இன்றைக்கி இருக்குது. பார்த்தீங்களா சாகசம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருந்துச்சுல, அந்த ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு. பட் எஸ், அந்த க்ளவுஸ் வந்து ஏன் முக்கியன்றது எனக்கு டவுன்ஹில் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அப்படியே பிடிச்சி அழுத்துது, ஏன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு அப்படி கீழே போயிட்டுருக்கீங்களா, ரொம்ப அழுத்துது. ஸோ நீட் டு பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ இப்போ மொத்தமே 3 பிகினர் ட்ரையல் தான் இருக்குது. பிகினர் ட்ரையல் மட்டும் தான் நீங்கள் போகிறேன். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்த உடனே செகண்ட் ரவுண்ட் அகைன் இன்னொரு ப்ளூ ட்ரையலில் தான் போனேன். அதுவும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயம் இந்த மவுண்டைன் பைக்கிங் பற்றி கற்றுக்கிட்டேன். அண்ட் ரொம்பவே முக்கியமாக எங்கேயும் கீழே விழாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். இப்போது இந்த மவுண்டைன் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து முடிக்க போகிறேன். ஸோ இப்போ மறுபடியும் மேலே இருந்து கீழே ஒரு ரைட் போயிட்டு அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் இப்போது பிளான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு யாரும் இந்த மாதிரி மவுண்டைன் டாப்லேருந்து டவுன்ஹில் பண்ணி தமிழில் நான் பார்த்ததில்ல. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். அது இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, take care, bye bye.